ஓகே ஓகே அது கடைசியா தூக்கி டிட்டோபா சொருவனா வந்துட்டான். பாருங்க, பிரின்ஸ்ல ஒரே சொருவா. அதே மாதிரி நிலைமைதான் ஜப்பான் டைரக்டருக்கும் ஆயிடுச்சு. அண்ணே அவருலாம் அந்த டைரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. கடைசியா அவரையும் இப்படி ஒரு படம் எடுக்க வச்சிட்டாங்க. ஜப்பானாவது பார்க்கலாம். இல்ல இப்ப இந்த அயலானுக்கே இந்த ப்ரொடியூசர் ஓவரா வாய் பேசியிருக்கான். நாங்க ஒன்னும் பவுடர் பிளட் எல்லாம் நம்பி படம் எடுக்கலன்னு. இந்த வாய்மயிருக்கே படம் ஓடக்கூடாது. என்னது புரியல. என்னது? அதாவது ஆடியோ லான்ச்ல என்ன சொல்றாப்லன்னா, நாங்க வந்து ஏலியனை நம்பி இருக்கோம், கான்செப்டை நம்பி இருக்கோம், நாங்க பவுடர் பிளட்டை நம்பி இதுல இது பண்ணல அப்படின்னு. பவுடர், ஆமா ஆமா, லோகேஷ் கனகராஜ் பொருள் இதெல்லாம் அந்த மாதிரி. ஜெனரலா இப்போ உள்ள படங்கள் எய்தர் ட்ரக் ரிலேட்டட் அல்லது வந்து இதா இருக்குது இல்ல, ரத்தம் ஓரியன்டா இருக்குது இல்ல. இல்ல அப்ப வந்து ஏலியன் வச்சு படம் எடுக்கிறதுனா உருப்படியா எடுக்கணும்ல. 90 இது 200ஸ்ல 2000ஸ்ல வந்த வீடியோ கேம் மாதிரி இருக்கு படம் பாக்குறதுக்கு. அப்புறம் கிறிஷ் படம் மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ அந்த சின்ன வயசுல நாங்க உங்க ஜெனரேஷன் விளையாண்டு இருக்கீங்களான்னு தெரியல, இந்த பெரிய சைஸ் போன் மாதிரி இருக்கும், 4 பட்டன் இருக்கும், அதை வச்சு கிளிக் கிளிக்னு ஒரு வீடியோ கேம் விளையாடுறோம். வீடியோ கேம் அதுக்கு பேரு. அது பேர்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலி ப்ரோ என்னன்னா, அந்த கேஜிஆர் வந்து விஜய் அண்ணா கிட்ட கால் ஷீட் ட்ரை பண்ணா, நான் கிடைக்கல, அந்த வன்மத்துல சுத்துறான். ஆமா ஆமா, இந்த மாதிரி ஒண்ணு கேள்விப்பட்டேன். கேஜிஆர்க்கெல்லாம் கால் ஷீட் குடுக்குற அளவுக்கு சின்ன ஹீரோவா? அதுக்கு புரோக்கர் வேலை பார்த்தது நயன்தாரா அப்படின்னாங்க. கரெக்ட்டா? ஆமா ஆமா ஆமா, அது இப்ப இல்ல பூவரசா, தட் வாஸ் இன் ஆக்சுவலி 2018லயா. அப்பவேதான், அப்பவும் சேர்த்துதான் சொல்றேன். அவங்க எல்லாம் அஜித் படத்தோட நிறுத்திக்கணும், அந்த சைட்லாம் வரக்கூடாது. அஜித் படம் பண்ணாங்களா கேஜிஆர்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல, விஸ்வாசம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஓகே 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 ஓகே, அவங்கலாம் அந்த அளவுக்கு தான் ஒர்த்து. ஆனா இந்த அனிருத்தும் நயன்தாராவும் கண்டினியூஸா அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவனை கொண்டு போய் இங்க கனெக்ட் பண்றது, இவனை கொண்டு போய் அங்க கனெக்ட் பண்றது. யார்கிட்டயாச்சும் அடி வாங்குவாங்க அந்த மாதிரியா? இல்ல நீங்க பாருங்களேன், அனிருத்தும் நயன்தாராவும் தான் அந்த வேலையை கான்ஸ்டன்டா பண்றாங்க. நீ வேற யாருமே பண்றது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கொஞ்சம் வரலாறு திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை அப்படி செட் பண்ணி கொடுக்கறதுக்கு எதுவும் அமௌண்ட் கிடைக்குமா தெரியல. அது தெரியல, புரோக்கர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. மீடியேட்டர் சொல்றா, அது என்னடா பச்சையா சொல்லிட்டேன். அது எல்லாம் அப்படி சொன்னா அவங்க பெருமையா எடுத்துப்பாங்க. மீடியாக்கரா அவங்க வந்து பாலமா இருக்காங்க அப்படின்லாம் சொன்னா அது அவங்களுக்கு பெருமை ஆயிரும். கூட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க போறசா. நான் இந்த அளவுக்கு தப்பான வார்த்தை, அது ரொம்ப தப்பான வார்த்தை. எக்ஸ்பைரி இருக்கியா? இந்த ரிப்போர்ட்லாம் அடிச்சா என்ன ஆகும்? ட்விட்டர்ல சஸ்பெண்ட் ஆகும். இல்ல எத்தனை வாட்டி ரிப்போர்ட் அடிச்சான்ட்டு, இல்ல எத்தனை வாட்டி ரிப்போர்ட் அடிச்சா சஸ்பெண்ட் ஆகும்? அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருங்க, பாலாஜி உயிரோட தான் இருக்கியா? நேத்தன ஆளைய காணோம். வீட்ல இருக்கேன் ப்ரோ, எங்க அப்பா கூட பிரச்சனை. எக்ஸ்பைரி பாலாஜி வந்து நம்ம பையன் தான். என்ன ஒரு தமாசுக்கு அவனை அடிச்சிட்டு இருந்தோம், நீ வந்து அதை சீரியஸா எடுத்து ஆக்சுவலி அவர் லவ் இஷ்யூ போயிட்டு இருக்கு, கண்டுக்காதீங்க. இட்டோபா அப்படிலாம் கிடையாது, நிறைய பேர் அடிச்சாதான் போகும் அப்படிலாம் கிடையாது. அதாவது நம்ம ரிப்போர்ட் அடிக்கிற ட்வீட்டோட அந்த ரீசன் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா போதும். போனா நான் ட்வீட் கேட்கலடா, அக்கவுண்ட் கேட்கல. அதுதான், இப்போ நீ அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் அடிக்கிறேன்னா அது ஏதாவது ஒரு ட்வீட் வயலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ட்வீட் போட்டிருக்கணும்ல, வயலேஷன் ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. ஏதாவது எனக்கு என்னமோ சுரேந்தர் ப்ரோ உங்க அக்கௌண்ட்டை டார்கெட் பண்ணி தான் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். சுரேந்தர் ப்ரோ என்னாச்சு? இப்போ உன்னைய அடிச்சு சாவடிச்சிருவேன்டா அப்படின்னு சொன்னா அது வந்து மிரட்டுறது, ஓகேவா? அதுக்கான அந்த விஷா ஃபார்ம்னு ஏதோ ஒரு கேட்டகரி இருக்கு, அதுல போய் அதை கொடுத்தோம்னா அதை வந்து அவனுங்க செக் பண்ணுவானுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவானுங்க அதை. சரியா? பார்த்துட்டு அதில் அந்த ட்வீட்ல வந்து வயலேஷன் இருந்துச்சுன்னா உடனே அந்த ட்வீட்டை வந்து டிலீட் பண்ண சொல்லி அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லடா, நான் அந்த மாதிரி ஒரு 50 பேர் வந்து ரிப்போர்ட் அடிச்சாங்கன்னு வெச்சுக்கோ உங்க அக்கவுண்ட் வந்து ஏதோ அபியூசிவ் 50 அப்படிலாம் ஆகாது. எல்லா ரூல்ஸும் மாத்திட்டான் மஸ்க், அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படிலாம் பார்த்தா என் ஐடியா ரிப்போர்ட் அடிச்சிருவானுங்க ஈஸியா. 50 பேர்லாம் இல்ல ப்ரோ, 1000 பேர் அடிச்சாலும் உண்மையாவே அபியூஸ் பண்ணிருந்தா மட்டும்தான் ஐடி எடுக்கறானுங்க. நான் பார்த்தேன். அப்படிலாம் பார்த்தா எல்லா ஐடியா அடிச்சிருவானுங்களே ஈஸியா. அப்படிலாம் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ட்விட்டர்லயே இருக்க முடியாது.
முக்கியமா எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாதிரி த்ரெட் எல்லாம் பண்ணிடவே கூடாது. அது இங்கிலீஷ்ல இருக்குது எதுவும் பண்ணிடாதீங்க. ஆமா அவ்வளவுதான். அந்த ஸ்வாகா கில்ன்ற தான் ஐடி. வேர்டு, அப்புறம் ஆமா ஆமா. ஐ வில் கில் யூ, எரிச்சிருவேன், கொளுத்திடுவேன், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. ஏன்னா என்னோட ஒரு அக்கௌண்ட் அப்படிதான் போச்சு. ஓ அப்ப நீங்க வந்து டெத் த்ரெட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்ல சுரேந்தர் ப்ரோ? ரவுடியோட தான் பேசிட்டு அப்புறம் இருக்கணும். ஒருத்தவங்களோட கேஸ்ட டிகிரேட் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்களோட ஜெண்டரை வந்து டிகிரேட் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்களோட அந்த ஏதாவது இது இந்த நோய் வந்துடும், ஐடென்டிட்டி வச்சு இந்த பேசக்கூடாது. நோய் வந்துடும், அந்த நோய் வந்துரும்னு இது பண்ணக்கூடாது. மத்தபடி வந்து இந்த ட்ரோல்ஸ் மார்ப்லாம் போடலாம். அதே மாதிரி பிளாக் ட்ரோல்ஸும் இருக்க கூடாதுல்ல? இல்ல இப்ப ரேசிசம் அதான் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டேனே, எல்லாமே அதுல வந்துரும். இப்போ ஒருத்தரை மார்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அவங்க வந்து பப்ளிக் ஃபிகரா இருந்தா மெயின் ஸ்ட்ரீம் அதாவது பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, வயலேஷன்ல வராது. இப்போ உங்க போட்டோவையோ உங்க பர்சனல் போட்டோவையோ வச்சு நான் ஏதாவது மார்க் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து அப்பீல் இது ரிப்போர்ட் பண்ணா சஸ்பெண்ட் ஆகும். அதாவது நம்மள மாதிரி இருக்கணும். மற்றபடி எக்ஸாம்பிள் மோடி போட்டோ ஊரே மார்க் பண்ணாலும் இது பண்ணாலும் வந்து வயலேஷனே ஆகாது இது. ஏன்னா அவங்க எல்லாம் மெயின் ஸ்ட்ரீமா வெல்னோனா இருக்கிறதுனால வந்து அது வயலேஷன் வராது. இப்போ இதுவே பூவரசன் போட்டோ வந்து நீங்க போட்டோ அடிச்சீங்கன்னா அவன் ரிப்போர்ட் பண்ணலாம். என்ன வண்டியை நேரா ஏன் பக்கம் விடுறான்? இல்ல சையத் ப்ரோ போட்டோ எல்லாம் போட்டிருக்கான்ல, அதுக்கு ரிப்போர்ட் அது அவர் தானே ஷேர் பண்றாரு. இல்ல டிபி உனக்கு தெரியாதா? டேய் சையத் ப்ரோ அடிக்கலாம். அவர் டிபியை வந்து அவர் போட்டோ வந்து டிபியா வச்சிருந்தா இம்பர்சனேட்டிங் இருக்குல்ல, அதாவது நான் டிபியா கேக்கல, போஸ்ட்லயே கப்லன் எந்த பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அவன் வந்து டிபியா வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து என்ன மாதிரி ஐடி கிரியேட் பண்ணி என்னோட போட்டோவை டிபியில் வச்சு என் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அப்ப அந்த ஃபேக் ஐடி வந்து சையத் ப்ரோ அடிக்கலாம் தானே? இல்ல இவர் தானே ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணது, இவர் தானே ஒரிஜினல், இவர்கிட்ட தானே ரெண்டாவது இவரோட ஐடி ப்ரூஃப் இருக்குல்ல, இவர் அதை சப்மிட் பண்ணிட்டாருன்னா இவருக்கு அவன் வந்து ரிப்போர்ட் அடிச்சாலும் இவர் சப்மிட் பண்ணிட்டாருன்னா இவரோட அக்கௌண்ட் திரும்ப வந்துடும். இன்னொன்னு சையத் ப்ரூலாம் ஒரு மாதிரி செலிபிரிட்டி கைண்ட் ஆஃப் ஆளு, அதனால அவர்கிட்ட எல்லாம் நெருங்க முடியாது. இருக்கலாம். இல்லடா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி எஃபி அப்பெல்லாம் நம்ம இந்த ரிப்போர்ட்டிங் கான்செப்ட் இந்த கான்செப்ட்லாம் அதிகமா இருந்ததுல, இப்போலாம் அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்லையே. அதான் விட்டோபா, என்ன நீ எத்தனை பேருக்கு 50 பேரை ஒரு குரூப்ல வச்சுக்கிட்டு இந்த ஐடியா ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா ஆகாது. கரெக்டான ரீசனும் அவன் வயலேட் பண்ணியிருக்கணும், விதிகளை மீறி இருக்கணும், அப்பதான் அது வந்து சஸ்பெண்ட் ஆகும். இப்ப ரெஃபரன்ஸ் ட்வீட் வேற கேக்குறாங்க, நீ ரெஃபரன்ஸ்க்கு 3 ட்வீட் வேற. இப்போ உடனே அவன் நம்ம ரிப்போர்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோனே அவன் டெலீட் பண்ணிட்டானா அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணவே முடியாது. டெலீட் பண்றதுக்கு தானே அந்த ரிப்போர்ட்டே நம்ம பண்றோம். அதை பண்ணிட்டான் அப்படின்னா டெலீட் பண்ணிட்டானா அவன் தப்ப உணர்ந்துட்டான்னு அர்த்தம். அதனால எதுவும் பண்ண மாட்டான். ஆனா அவன் விதிகளை மீறி இருந்தான் அப்படின்னா நம்ம ஒரு ஆள் ரிப்போர்ட் பண்ணாலே போதும், ஆக்ஷன் எடுத்துருவானுங்க. என்ன சுரேந்தர் ப்ரோ செம்ம வன்மத்துல இருக்கீங்க போல லாஸ்ட் ஃபியூ டேஸா. அவங்க சில நாய்ங்க பண்ணதை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டேன். என்ன டெய்லி புது ஐடியில அதே சேம் வாய்ஸே கேட்டுட்டு இருக்கு. சுரேந்தர் ப்ரோவா? இல்ல இந்த ஒரு பொண்ணு பேசுறாங்கல்ல. அப்பா அவங்களா? அது அந்த ஐடி வேலை செய்ய மாட்டேங்குது. ஸ்ரீ இருக்காங்கல்ல, அவங்க ஐடி இருக்கு. தலைவரே என்ன அப்பா தெரியலையா? ஏய் பூமர் அங்கிள், எங்க உங்க குரல் கேக்குது? கால காணோம். ஏஜென்ட் பெண்டலான் சச்சின், நீ என்னடா இங்க பண்ற? சச்சின் ஐடி. யோ பூமர் அங்கிள், அப்பா தெரியலையா? அப்பா டிக்கில அடிச்சு படுக்க வச்சாரே. ஒரு ஐடில இருந்து 4 பேர் பேசுறாங்க கிட்டவா. ஓ சச்சின் கூட இருக்கானுங்களா? ஒன்னதான் அடிச்சிட்டு இருக்கானுங்க 4 பேரா சேர்த்து. சுரேஷ் ப்ரோ ஒரு போட்டோ எடுத்து போடுங்க, ஜாவித் சச்சின் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து. சுரேஷ் மாமா எதுல பேசிட்டு இருக்காரு? யார் ஐடியில? போன்ல பேசிட்டு. சச்சின் ஐடியில சச்சின், ஜாவித், சுரேஷ் அங்கிள்,
ஹரிஷ் கார்த்திக் என்ன ப்ரோ ப்ரோ கேக்கல? ப்ளூ இப்ப சட்டை அவங்கெல்லாம் கார்த்திக் இப்ப எங்க இருக்காங்க? ப்ளூ இங்க சட்டை கார்த்திக் அடையார்ல இருக்கும் எக்ஸ்பைரி. ஓகே ஓகே ஓகே. என்ன படத்துக்கு போறீங்களா? என்ன படம் இல்ல, சும்மா லஞ்சுக்கு. ஓகே ஓகே. எங்க போறீங்க? லஞ்சுக்கு எங்க நம்ம போறீங்க? ஈரோடு அம்மன்ல. ஓகே போனீங்கன்னா ஓகே. பிடிச்சிடலாம் எல்லாரும் ஈரோடு காய்ஸ், அம்மன். போனீங்கன்னா பிடிச்சிடலாம் இவங்கள. அடே சச்சினு சொல்லுங்க ப்ரோ. இந்த வலைபேச்சு கும்பலோட அடிக்கடி அங்கதான் போறோம். ஈரோடு அம்மன் வலைபேச்சு கும்பல் ரெஸ்டாரண்ட். அங்கதான் வருது அடிக்கடி. இல்ல வலைக்கு அடிக்கடி வரும். என்ன அங்கதான் கூட்டு போவாங்க பர்டிகுலர்லி. அண்ணே கீழே கீழே ஆமைங்க மெண்டலானுங்களா இருப்பாங்க, பாத்துங்க. எல்லாரும் அப்படியே கூண்டோட தூக்கிடுங்க. 4 பேர் இருக்காங்க. நாங்க ஜாவித்தோட இருக்கோம்டா. அவனே நின்று 10 பேர் அடிப்பான் ஒரே ஆளா. யாரு வரவா? அவன் டபுளா இருப்பான்டா. அவன் விக்ராத் ராணா ஆசிஸ் கூட ஸ்பேரிங் போடணுமாண்டா அவன். அது சரி. ஜாவித் என்ன ஹைட் அண்ட் வெயிட் ஆளு? அவன் இருக்கான் ப்ரோ, நீங்க பாருங்க, கேளுங்க அவன்ட்டு. என்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீ அந்த போட்டோ பார்த்தது இல்லையா? சச்சின் 7 அடியா? மெசேஜ் இஸ் கிளியர். அட பாவிங்களா கிரேட் டேய். காலிமே நிக்கிறான்டா ஜாவித். கிரேட் காலி. அவன் பாரு மார்க் என்ட்ரியா ஹரிஷ் சொல்றான். சச்சின் ஒரு போட்டோ போட்டு நான் குரூப் போட்டோ எடுக்கிறேன் ப்ரோ, எடுத்து நான் போட்டோ. சரி, என்ன திடீர்னு எனக்கு தெரிஞ்சு இது ப்ரீ பிளான் இல்ல போல. இது எனக்கு தெரிஞ்சு கடைசி நேரத்துல அவர் அப்ரூவல்ல போட்டுக்கங்கன்னு போட்டு விட்டாங்க போல. நேத்தே நான் வந்து சக்தி கிட்டலாம் ஆமா நீங்க சொல்லிட்டேன். சொன்னீங்க. சையது ப்ரோ சொல்லிட்டாரே முன்னாடி. ஹரிஷ் சொன்னா நீங்க கேட்டீங்களாம்ல. ஆனா கோட் கன்ஃபார்ம் ஆம்ல, அப்படியே என்ன கோட் கன்ஃபார்ம் இப்போ வரைக்கும் அவங்க அந்த கும்பல் சொல்லுது. இல்லன்னா என்ன வந்து அடிச்சு வைக்கடா. பேர் இல்ல வலை கும்பலா? சையது ப்ரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ்டா. ப்ரோ இவர் என்ன சேஃப் ப்ரோ, இவர் என்ன படத்துல குளோப் ட்ராட்டர் யாரு? க்ளோன் கேரக்டர். அது ஜெமினி மேனுடைய சினாப்சிஸ்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இல்ல அது விட்டு அது நம்ம அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்லாம் வரட்டும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட் எல்லாம் உங்களுக்கு சிம்பாலிக்கா சம்திங் லேண்ட் சீன் சொல்லிட்டு ஒரு புதுசா தானே இருக்கு உங்களுக்கு. நிச்சயமா புதுசா படத்தோட இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுல்ல. அதுவும் ஃபிளைட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிங்கிள் மேனா டிரைவ் பண்ணுவாங்கல்ல அந்த ஃபிளைட் இல்ல. எக்ஸ்பைரி சார்ட்டர் ஃபிளைட்டா? எக்ஸ்பைரி சொன்னது கேட்டீங்களா? சார்ட்டர்ட் இல்ல ப்ரோ. நீங்க அந்த ஃபிளைட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்து. ஆமா ஒரு ஆள் மட்டும். மாடலே பழசு ப்ரோ. அது மாடலே பழசு. அதான்டா பூவர்ஸா. இந்த படம் பாத்திருக்கியா? டங்கர்க் படம் பாத்திருக்கியா? ஃபைட்டர் ஜெட் சிங்கிள் இன்ஜின் அந்த இது. டன்கிர்க் பார்த்ததுல டன்கிர்க் இல்ல. அதுல வந்து இதுலதான் பறந்துட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லா. ஏன் எக்ஸ்பெரி நம்ம கமலஹாசன் குரு படத்துல பறந்தாலும் விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த அந்த ஃபிளைட்டா? அதே மாதிரி அதான் ப்ரோ அதான் ப்ரோ. பாத்துருக்க மாட்டாங்க செய்யறவங்க. இல்ல நான் பாத்திருக்கேன். இது பாத்திருக்கீங்களா? ஸ்டூவர்ட் லிட்டில் பாத்திருக்கீங்களா? அதான் அது. ஐயோ தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசு. இல்ல இல்ல அவரு ப்ரோ ஸ்டூவர்ட் லிட்டில்ங்கிறது பேரு ப்ரோ, ஷோ பேரு ப்ரோ. அதாவது எப்படின்னா நமக்கு தெரியாத பாஷையில ஏதோ பேரு சொல்லிட்டு இருக்கீங்கறதுனால சொன்னேன். இன்னைக்கு கோட்டா இல்லனா எனக்கு தெரிஞ்சு வலைபேசி டீம் அட்டாக் பண்ணி செமிச்சிருவானுங்க. ஆட்டா இருக்குறவங்க ப்ரோ. சச்சின் இன்னைக்கு கோட் இல்லனா அவனுக்கு பிரியாணி. டேய் ஆக்சுவலா வந்துட்டு நம்ம என்ன சொல்றது, குருதி புனல்னு சொல்லி லியோ ரொம்ப ப்ரோமோட் பண்ணாங்க. கடைசில பார்த்தா அவங்க லியோ நம்ம பேக் ஃபயர் ஆச்சு அப்பவே அவங்களுக்கு. ஏய் உனக்கு ஞாபகம் இருக்காடா? அவன் அந்த டைட்டில் மிஸ்ஃபயர் ஆனதுல இருந்தே நம்மள அடிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. அவன் அதுல ஆமா என்னன்னா அவனை நம்ப வச்சு கழுத்து எடுத்தாங்க. ஆக்சுவலா அவனை உண்மையாவே சொல்ல சொன்னாங்க டீம்ல இருந்து 10 minutes. ப்ரோ அந்த குஷன்ல உட்காந்துங்களாமா? ஃபுல்லா இருக்கா? சரி நீங்க உட்காந்துருங்க. ப்ரோ ரொம்ப கிராக்கியா இருக்கு ப்ரோ இந்த ஈரோடு அம்மன். அவ கூட்டமா இருக்கும் எப்பவும். நீங்க இங்க வந்து டக்குன்னு ஒரு பிரான்ச் பிரான்சைசி எடுங்க. காசு இல்லப்பா. ப்ரோ இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு. நீங்க எல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த கட்சிக்கு நிதி கொடுக்கறதுல மெயின் ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி சொல்றீங்க. நிச்சயமா கொடுப்பேன், அதெல்லாம் சந்தேகமே இல்ல. நீங்க எல்லாம் விஎம்ஐல ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கறேன் நானு. விஎம்ஐ என்ன புரியல எனக்கு. இல்ல ஒரு பங்குதாரரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. பங்குனா நீங்க வந்து பிசினஸா நினைக்க வேணாம், நான் ஜெனரலா சொல்றேன். சையத் ப்ரோ இப்போ இந்த மூவி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகுறது இல்ல போலயே ப்ரோ தளபதி.
இன்வால்வ் ஆகுறதுல மீன்ஸ் முதல்லாம் வந்துட்டு படம் நடிச்சு கொடுக்குறாரு அவ்வளவுதான். மித்தபடி ப்ரொடக்ஷன் அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கு போல எனக்கு தெரிஞ்சு. ஆமா 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 கரெக்ட், உண்மைதான். அவர் பண்ணில தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு, தெரியுதா உனக்கு? நல்லா தெரியுதா? ஆமா ப்ரோ. இப்ப சொல்லுங்க ப்ரோ, இந்த படம் ரஷ் பண்றாங்களா இல்லையா ப்ரோ? உங்களுக்கே தெரியல, இது ரஷ் பண்ணி தான் எடுக்கிறாங்கன்னு தெரியுது. இல்ல இந்த படம் ரஷ் பண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்றதை விட இந்த படம் வந்து கரெக்டான டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணி தான், டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி தான் போறாங்க. எல்லா டைமும் ஃபர்ஸ்ட் லுக் வரும், ஏதாவது ஒரு போஸ்டர் வரதையும் உடனே ரஷ் பண்ணிட்டாங்க ஒரு 10. இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு ரிலீஸ் டேட் வரும், அந்த ரிலீஸ் டேட்டை பார்த்து நீ ஷாக் ஆக போற. அப்போ உனக்கு தெரியும் நான் என்ன சொல்லுவேன். அது 69 சீக்கிரம் ஆரம்பிக்கிறதுக்காக ரஷ் பண்றாங்க, ஓகேவா? அப்பதான் கொடுப்போம். இல்ல சச்சின், இந்த படம் வந்து ரஷ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை விட இந்த படம் டிசைன் வேகமா பண்ணப்பட்டதே எடுக்கிறாங்க. இந்த டேஸ்க்குள்ள முடிக்கணும். ரஷ் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது இந்த படத்தை வந்துட்டு இந்த டைம் ஃப்ரேம்காக தான் எடுக்கப்பட்டது. ரஷ் பண்ண எப்படி தெரியுமா, வந்து சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படிங்க. இந்த படத்தை கரெக்டா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா வெங்கட் பிரபு பிளான் பண்ணி பிளான் பண்றாங்க, இதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு. தளபதிக்கு அந்த மாதிரி ஆட்கள் தான் செட் ஆகும். அவ்வளவு பெரிய படத்தையே லியோவையே so much of VFX work involved, அதையே வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்பேன்ல முடிச்சுட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஜூன்ல ரிலீஸ் ஆகணும்ல. ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண சொல்லிடுவோம் ஜனவரியில. அஜித் ஃபேன்ஸ் டேக் போட போறாங்களாம் அப்டேட் கேட்டு. போடட்டும், அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கட்டும்ல. பாவம், நம்ம பாட்டுக்கு ஜாலியா அவங்க பாருங்க ப்ரோ, அவங்க வெயிட் பண்ணி கடைசியில பழுத்த மணிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரும், அதே திருப்பி செகண்ட் லுக்கா தேர்ட் லுக் ஓடுவாங்க வேற ஆங்கிள். இருந்தாலும் அது வேணும்னு கேட்பானுங்க. ஹலோ கேது ப்ரோ, எங்க இருக்கீங்க? இது பாத்தீங்களா பெர்லின்? நீ பாத்துட்டியா எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்கு. நான் பார்க்க முடியல. நல்லா போகுதா? ஃபுல்லா பாத்துட்டேன். எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டாங்க, மணி ஹெஸ்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஸ்பின் ஆஃப் அப்படின்னு அப்பெல்லாம் இல்ல, இது வந்து மணி ஹெஸ்டுக்கு முன்னாடி நடக்கிறது. ஆமா ஆமா ஆமா, அதான் பெர்லின் தான் உயிரோட இருக்காரு. அப்ப ரிவ்யூ நல்லா இல்லையா? ரிவ்யூ எல்லாம் நல்லா கொடுக்கலையே, மோசமா கொடுத்து வச்சிருக்காங்க. நல்லா இல்லை, நல்லா தான்டா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குடா. இவன் வழக்கம் போல பிளான் மட்டும் போடுறான்டா. பெர்லினு பிளான் போட்டுட்டு அவன் வழக்கம் போல அந்த பொம்பளை சோக்கு பிடிச்சி போயிடுவான். சரியா? நடுவுல அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பான். சரியா? அஃபேர் வச்சுட்டு அந்த மாதிரி தான் இருப்பான். ஆனா இங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. சரியா? மற்ற 4 பேர் ராய் அப்படி இப்படின்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. இவங்க 4 பேருக்கு சுத்தி தான் கதை நடக்கும். கதை நடந்து ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து இவர் உள்ள வந்துடுவாரு. அந்த அந்த அஃபேர் கூட வந்து அந்த அஃபேருக்கு வந்து இவன் என்ன பண்றான் எல்லாம் ஏது பண்றான் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அவ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்கிட்ட வந்து டீலிங் பேச வருவா. அடிச்சதுல எனக்கு 40% வேணும் அப்படின்லாம் கேட்டு வருவா. அவளையும் வளட்டி விட்டு இவன் வந்துருவான். அதுதான் கிளைமேக்ஸு. நல்லா தான் இருந்துச்சு, போர்லாம் அடிக்கல. நல்ல மணி ஹைஸ்ட் மாதிரி சில எபிசோட்ஸ் வந்துட்டு சில இடங்கள்ல கொஞ்சம் நல்லா எட்ஜ் ஆஃப் த சீட்டா போகுமே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்பரா தப்பிக்க போறாங்கன்னு அந்த இது இருக்கும், ஆனா தப்பிச்சிருவாங்க. மணி ஹைஸ்ட்ல மொத்தம் எத்தனை சீசன் வந்துச்சு? மணி ஹைஸ்ட்ல வந்து 4 5 இல்ல 5 வந்துச்சு. 5 சரி, ஓகே ஓகே.
ஆனா போன் பேசிட்டு மறுபடியும் ஸ்பேஸ்க்குள்ள வந்தா ஸ்பேஸ் வந்து ஹெட்செட்ல இருந்து தானா அவுட் ஆயிடுது, போன் ஸ்பீக்கருக்கு கன்வெர்ட் ஆகுது, எப்படின்னே தெரியல. உன் பையனோட ஹெட்போன் வாங்கிட்டு கூட அது கொஞ்சம் நல்லா அவன் ஒரு லூசு கேக்குதுல்ல. மணி ஹெய்ஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு உண்மையிலே டாப் நாட்ச் ஆக்சுவலி. உங்களுக்கு பிடிக்குமா ப்ரோ மணி மணி ஹெய்ஸ்ட் ஹெய்ஸ்ட்? பிடிக்கதான் செய்யும். நம்ம விரும்பி தான் பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஆனா எனக்கு பிரேக்கிங் பேட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது தனி, ஆமா, அது ஒரு தனி இது. அது 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 வைப். ஓவர் கமர்ஷியல் கிடையாது, அதுல நிறைய கிரைம் டிராமா தான். மணி ஹெய்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி வந்து போகும். ஆனா வேற லெவல் மணி ஹெய்ஸ்ட். அந்த ரைட்டிங் ப்ராசஸாவே சொல்றேன், அவ்வளவு பெரிய கான்செப்டை உண்மையிலேயே நம்ப வச்சிருந்தானுங்க இவனை. உண்மையிலேயே அவங்க மாட்டும் போது நம்ம மாட்டிட்டோங்கிற மாதிரி அந்த ஃபீல், அந்த ஒரு பதப்பதப்பு இருந்தது, அப்படி ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நாங்க பேசினதுக்கு இங்கிலீஷ் படத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்கடான்னு அவன் சொல்லிட்டு ஸ்பானிஷ் தானே பேசிட்டு நம்ம இருந்தான். என்னது ஸ்பானிஷ் ஸ்பானிஷ்ல ஸ்பானிஷ் நார்கோஸ்லாம் இல்ல பாத்துட்டியா சையது? இல்ல பாத்துட்டேன். பூரசா இங்க பாரு, நான் பேசுறதெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இந்த மணி ஹெஸ்ட் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், மத்த மக்களும் வந்துட்டு ஆமான்னு கோர்ல இருக்கு. நீ என்னென்னலாமோ பேசுறீங்கடா, எதுவுமே புரியல அது. சையத் ப்ரோ, அப்ப நீங்க ஸ்பானிஷ் தான் எல் காசா டி பாப்பல் தானே சொன்னீங்க, மணி ஹெய்ஸ்ட் லா சொன்னீங்க. காசா டி பேப்பல். ஏய் அண்ணோன்னு நீ பண்றது அதை விட மோசமா இருக்குடா. இல்ல ஸ்பானிஷோட டைட்டில் அதுதான், அப்ப வந்து நேம் தப்பா இவர் தானே சொன்னாங்க, அதனால கேட்டேன். மணி ஹெஸ்ட்னு வரும், நாம இங்கிலீஷ்ல அது என்ன லா காசா டி பாப்பேலா, ஆமா அப்படித்தான் வரும். நாம தீனா ரிசோனல் சத்தோ வேலா சாவ் வேலா சாவ் வேலா சாவ் சாவ். உண்மையாவே ஸ்பானிஷ் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? தெரியாது. பார்த்து மனப்பாடம் ஆயிடுச்சு. ஸ்பானிஷ்ல ஸ்பானிஷ் மணி பாட்டுலாம் கேட்டிருக்கேன், ஆனா புரியாது. மணி ஹெய்ஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பானிஷ்ல உள்ள அடுத்தடுத்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸ்பானிஷ் நடுவில் இந்த கே டிராமா மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த கே மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஜேர்னி போகும் தெரியுமா. கொஞ்ச நாளைக்கு தேடி 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 போய் பார்ப்பேன் இந்த கொரியன் சீரீஸ்லாம். அது அப்புறம் ஒரு கட்டத்துல சேச்சுரேட் ஆயிரும் அது. இந்த ஸ்பானிஷ் உள்ள கொஞ்சம் அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த பார்ன்லாம் ஒரு படம் இருக்குது, சின்ன படம் தான், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன், இப்பவும் இருக்குது, பாரு நீ, நல்லா இருக்கும். இந்த எபோலா வைரஸ். நான் ஸ்பானிஷ் பாட்டுலாம் கேட்டிருக்கேன் ப்ரோ, நம்ம டெஸ்பாசிட்டோ இருக்குல்ல, அதுவே ஒரிஜினல் லாங்குவேஜ் ஸ்பானிஷ் தான் எனக்கு, ஆனா புரியாது, கேட்க நல்லா இருக்கும். ஆமா, பசீட்டா தானே, நல்லா இருக்கும் பாட்டு. அது ஸ்பானிஷ் தான் ஒரிஜினல் லாங்குவேஜ், பட் அது புரியாது, இருந்தாலும் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். எப்படா புரியும், அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் புரியும். புரியாதுன்னு தானடா சொன்னேன், நீ ஏன்டா பொங்குற பாவி. ஆனா ஸ்பானிஷ் பாட்டுலாம் நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கலேன், சுத்தமா புரியாது, அவனுங்களோட சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கு, புதுசா, நமக்கு புதுசா இருக்கு கேட்க. ஆக்சுவலி அந்த ஆமா பாரு என்ன உருட்டி இருக்கான் பாரு மேல, PS2 விட துணிவு ஜாஸ்தியா. யார் இவன்? இல்ல ஆக்சுவலா அது ஆக்சுவலா நிறைய தியேட்டர்ல அப்படிதான் போட்டானுங்க, தியேட்டர் லிஸ்ட். அது தியேட்டர் லிஸ்ட் கிராசர் பக்தா, அது எப்படி வாய்ப்பு இருக்கு? இப்படி விடுங்கடா, அவன் ஏதோ ராஜாசம் மறைஞ்சுக்கிட்டாங்க, விடுங்கடா அவன் ஏதாவது விடுங்கடா நிம்மதியா, அட்லீஸ்ட் இதையாவது நினைச்சு சந்தோஷப்பட்டு பாருங்க. அப்ப இந்த வருஷத்தோட 21வது லிஸ்ட்ல ஜப்பான் இருக்கா என்ன? அந்த அளவுக்கு டாப் 20-25 மூவிஸ் எடுத்தா அதுல ஒண்ணு ஜப்பான் வந்துருமா என்ன? ஜப்பான்லாம் போட்டிருக்கான், சும்மா போட வேண்டியதான். ஜப்பான்லாம் அட்டாச்லாப். எனக்கு எதுவுமே தெரியாது, ஜப்பான் கதையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, மண்டை மட்டும் கேவலமா கன்றாவியா இருக்கும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். சந்திரமுகி 2 லிஸ்ட்ல இருக்கு, அவன் லைக் ஆள்றா. இல்ல சந்திரமுகி 2 ஏதோ ஒரு மாதிரி 2வது நாள் 3வது நாள்லாம் நான் அந்த படம் பார்க்க போறேன்னு சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஜப்பான்லாம் அப்படி யாருமே சொல்லி நான் கேட்கலையே.
பூவே இந்த ஸ்பானிஷ் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுல லாக்ட் அப்னு ஒரு சீரிஸ் இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல, லாக்ட் அப். ஓகே, பாத்திருக்கேன் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது, ஆனா ஓபன் பண்ணி பார்த்தது இல்ல. அது பாரு, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும், சூப்பரா இருக்கும், எமோஷனல் கனெக்டிவ் இருக்கும். அந்த ஜெயில நடக்கிறது அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும், ஃபுல்லா பிரிசன்ல வச்சு தான் நடக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அப்படி இழுத்துட்டு போகும். எனக்கு கொரியன் அதுக்கு ஸ்பானிஷ் சுத்தமா அதுக்கு வந்து சொல்லுங்க. ஸ்டோரி வந்து இவன் தான், அலெக்ஸ் பினா தான், அதாவது மணி ஹெய்ஸ்ட் உடைய டைரக்டர் தான். அன்னைக்கு எனக்கு யூஸ்வலா நம்ம ஊர்ல பண்ற மாதிரியே ஹாலிவுட்லயும் பல பேர் பண்றாங்க. நாங்க சுரேஷ் அண்ணனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், உங்க டைரக்டர் சரியில்லைன்னு. கடைசியா பார்த்தா அவன் பயங்கரமான படம் எல்லாம் எடுத்த டைரக்டர் தான் அந்த கேவலமான படத்தை எடுத்திருக்கான். அன்னைக்கு எனக்கே மொக்கையா போயிருச்சு, நானே தெரியாம சவுண்ட் விட்டு கடைசியா மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் அதை எடுக்காதடா. எந்த படம், எதை சொல்ற நீ? அது ஜஸ்டிஸ் லீக்னு ஒரு படம் வந்துச்சு, அதை எடுத்தவன் ஸ்டார் வார்ஸ் எடுத்தவன் தான் அந்த படத்தையும் எடுத்திருந்தான். அது நம்ப முடியாத விஷயமா ஆயிருச்சு எனக்கு. நம்மளுக்கு புரியாத பாஷையெல்லாம் பேசுது. அவெஞ்சர்ஸே எடுத்துட்டான்டா. இல்ல ப்ரோ, அவன் அவெஞ்சர்ஸ் எடுத்த டைரக்டர் ஜஸ்டிஸ் லீக் ஒழுங்கா எடுக்கல, அது சொல்லிட்டு இருக்கானுங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. கத்தி எடுத்த ஏஆர் முருகதாஸ் தானே ஸ்பைடர் எடுத்தாரு, அந்த மாதிரி. ஸ்பைடர் நீ சொல்ற தர்பார்னு அவ்வளவு கேவலமா போச்சு. மகேஷ் பாபு படத்துக்கு முட்டு கொடுக்குறாரு, கவனிச்சுங்க மக்களே. ஸ்பைடர் ஆவரேஜா தான் இருக்கும், தர்பார் தான் மோசமா இருக்கும். முருகதாஸுக்கு கொடுக்குற மட்டும். ரெண்டாவது ஸ்பைடர்ல எனக்கு சில போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்.ஜே. சூர்யாவுடைய கேரக்டரைசேஷன், அந்த டீடைல்ஸ், அந்த பொண்ணு பேசுறத ஒட்டிக்க போனேன், அதுதானே? இல்ல டோட்டலாவே எஸ்.ஜே. சூர்யாவை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டு, எஸ்.ஜே. சூர்யாவை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜில் வந்து நிற்கும் போது எஸ்.ஜே. சூர்யாவை பத்தி இவன் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யாவை பாக்குற அந்த சீன் இருக்குதா இல்லையா, அதுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லிட்டு அந்த இந்த குடுகுடுப்பை எடுத்து ஆட்டிருப்பானே, அதெல்லாம் பார்க்கும்போது ஆனா அந்த பிஜிஎம் தெரிச்சிட்டான் ப்ரோ, ஹாரிஸ் ஜெயராஜ் வேற லெவல் பண்ணிட்டான் அந்த இடத்துல. இல்ல சொடலங்கிற கேரக்டரை வெயிட் அட்லீஸ்ட் சம் போர்ஷன்ஸ் அதுல இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருந்தேன். என்ன அந்த படம் நடுவுல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நிறைய வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அடிபட்டுட்டு அந்த இது பண்றது வந்துட்டு அவன் சம்திங் லைக் அப்படி ட்ரை பண்ணிருக்க கூடாது, வேற மாதிரி. மகேஷ் பாபு பல்ல வேற ஏதாவது ஒரு ஹீரோ போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டா. இந்த தமிழ்ல பிரச்சனை இல்லை இவனு சைதனா, அந்த தமிழ்ல ஹவ் அ வில்லன் பிகம்ஸ் அ வில்லன்ங்கிற கான்செப்ட்ல இப்ப சப்போஸ் சொடலையே ஒரு கேரக்டரா வச்சு எப்படி சொடலை மாதிரி ஆனா அப்படின்னு ஒரு படம் எடுத்தா அதுக்கு ஸ்கோப் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆனா சூப்பரா இருக்கும் எடுத்தா, அதுக்கு வந்து ஓடும்னு நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்ல, இந்தியன் லாங்குவேஜ்? அதெல்லாம் ஓடிடி தான்டா கரெக்ட். லைக் வந்து ஜோக்கர் பத்தி எடுத்தாங்களா அந்த மாதிரியா? ஒரு இப்ப வந்து ஹீரோ சென்ட்ரிக்கா இல்லாம ஒரு வில்லனுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அது ஹீரோக்கு இருக்கிறத விட நல்லா இருக்கும், ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை எடுத்தா நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கான வில்லனுக்குள்ள எடுக்கலாம். இப்ப இந்த இவன் இருக்கான்ல, சொல்லு, நீ வந்து பவானிக்கு எடுக்கலாம். ஓகேயா, அந்த மாதிரி சொல்றேன். தனி ஒருவன் இல்ல, அவன் பேர் என்ன, சித்தார்த் அபிமன்யுவா. இப்போ நீங்க ஜோக்கர்னு எவ்வளவு படம் வந்து ஹிட் ஆயிருக்கு, எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்துக்கோங்களேன். பாடிக்கு தான் எப்படி அப்படி ஆனான்னு காட்டிருப்பாங்களே. ஜோக்கர்ல அதெல்லாம் ஒரு half an hourல காட்டிட்டாங்களா? சொடலைக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு அது போதும். அதாவது கன்சிடரிங் தி ஸ்பைடர் மூவி தட் டீடைல்ஸ் ஆர் எனஃப். ஆனா அந்த சொடலையவே கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணி அவர் கடந்து வந்த பாதை, அவர் இன்னும் செஞ்ச சைக்கிள் வேலைகள் அப்படின்னு அவருக்கு ஒரு கேரக்டர் கிராஃப் கொடுத்தோம்னு சொன்னீங்க, அது ஒரு ஃபீச்சர் இருக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா ஹிட் ஆகும் ப்ரோ, அதுக்கு ஸ்கோப் இருக்கு ப்ரோ நம்ம ஊர்லயும். ஏன்னா நம்ம ஆடியன்ஸும் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கு இப்போ உங்களுக்கு. ஆக்சுவலி அந்த மூவியை எடுக்கிறத விட ஓடிடி பெட்டர் ஆப்ஷன். அதுக்கு போற சமால ஸ்பைடர் பாத்துருக்கணும், அதுக்கு இல்ல தேவையில்லடா உனக்கு, அதுக்கு முன்னாடி வர ஸ்டோரி இது. ஸ்பைடர் பார்த்தாதானே அந்த கேரக்டருக்கு பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு பார்க்கணும். இது ஆக்சுவலி இப்பெல்லாம் அது இந்த ரேஞ்ச் ஸ்டோரிஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்குது, அதுக்கு சொல்றேன். இல்ல இப்போ நீ சொல்ற மாதிரி பார்த்தா சில பேர் வந்து இந்த ஸ்பைடர் வில்லன் எப்படி அந்த அளவுக்கு கொடுமையானா அப்படின்னு பாக்குறவங்களுக்கு ஓகே. ஜென்ரலா ஒருத்தன் எப்படி கொடூரமான வில்லனா மாறுறான் அப்படின்ற கான்செப்ட்ல பாக்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஸ்பைடர் தேவையில்லையே. அதுவும் இல்லாம இப்போ வந்து எஸ்.ஜே. சூர்யாக்குன்னு ஒரு மார்க்கெட் வேற இருக்கு. அது அஜித்தை விட அதிகமாயிரும் நினைக்கிறேன், என்ன 2 படம் நடிச்சானா.
இப்ப முருகதாஸ்க்கு யாராவது மெசேஜ் போட்டு விடுங்க. இல்ல நான் இந்த மாதிரி மூவிஸ் வந்து இந்தியாலயும் நீ தமிழ்நாட்டுலயும் சொல்றது ஓடுமான்னு என்னன்னா வில்லனுக்கு ஸ்கோப் கொடுத்து ஒரு ஃபுல் மூவி எடுக்கணும், அதானே? அவ்வளவுதான். சரியா? இல்ல மொத்தமா இல்ல அந்த அப்படி கிடையாது, ஆரிஜின் அப்படி மாதிரி. கிடையாது. இல்ல ப்ரோ, அவர் சொல்றது ஒரு ப்ரீக்வல் ஆஃப் எ வில்லன், ப்ரீக்வல் ஆஃப் எ வில்லன். அதுதான் சொல்றேன். அது வந்து இல்ல இல்ல என்னன்னா நம்ம பக்தா, பார்த்த ஒரு நீ நல்ல சொன்னது எப்படின்னா, அவனோட ஃபுல் ஸ்டோரி தானே சொல்றீங்க? ஃபுல் ஆமா ஸ்டோரி ஆமா, தான் நீ ப்ரோ. சொன்னது ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா வில்லனுக்கு நல்ல ஸ்கோப் கொடுத்து ஒரு மூவின்னு சொன்னால அதுல ஹீரோவும் இருப்பாரு. இது வந்து இவங்க அதுதான் ப்ரோ, சொல்றது அது அந்த ப்ரீக்வல் ப்ரோ. வில்லனுடைய ஹிஸ்டரி. ப்ரோ இருங்க, இப்போ வந்து வில்லனோட பேக் ஸ்டோரி எடுத்தோம்னா அதுலயும் ஹீரோ இருப்பாரு ப்ரோ, கண்டிப்பா இருப்பாரு. அது ப்ரீக்வல் எடுத்தா கம்மியா இருக்க இருக்கும். மாட்டாரு. ஏன் ப்ரீக்வல் எடுத்தா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? சில இல்ல ஸ்டோரியில இல்லாம இருக்கும். இல்ல. இப்ப உதாரணமா மகேஷ் பாபு, இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், மகேஷ் பாபு இந்த மகேஷ் படத்துல பாபு எங்க வந்து இன்வால்வ், இருக்காது, அது இருக்க அந்த மாதிரி இது சொல்ல, மத்ததுல இல்ல இருக்கும்னு நான் சொல்றேன். இல்ல இல்ல அதான் இப்ப பக்தா, ஆக்சுவலி உதாரணமா நான் சொல்ல கேரக்டர் இன்டர்செக்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்குதுல்ல. இப்ப உதாரணமா சித்தார்த் அபிமன்யு நீ எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் ஜெயம் ரவியுடைய கவனத்தை ஈர்க்கிறாரு. அதுல இருந்து அவருக்கு அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு, எப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்டு வந்தாரு அப்படிங்கறத வச்சு நீ ஜெயம் ரவியை கொண்டு வர வேண்டிய அவசியமே அதுல இருக்காது. ஜெயம் ரவி ஜஸ்ட் வந்து இந்த ஐபிஎஸ் ட்ரைனிங் சென்டர்ல சில பெட்டி கிரைம்ஸை டீல் பண்ண போகும்போது அது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம்ஸை டிஸ்கவர் பண்றாரு கரெக்டா உனக்கு. ஸோ வந்துட்டு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல தான் அவருக்கு வந்து சித்தார்த் அபிமன்யுன்னு ஒரு ஆள் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கிறது தெரியுது. சித்தார்த் அபிமன்யு எப்படி உருவானாங்கிறது நீ அந்த இடத்துல வந்து முடிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் தான் இவர் இந்த இதெல்லாம் பார்த்திருக்காரு அப்படிங்கிறது வந்துட்டு உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி உனக்கு ஜெயம் ரவியை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்காது. வில்லன் கேரக்டரைசேஷனே ஃபுல்லாவே பக்தா. ஓகே, ஆனா ஒரு அந்த சில படத்திலேயே ஸ்டோரி காமிச்சிருப்பாங்கல்ல அவன் எப்படி ஆனான்னு. காமிச்சிருப்பாங்க, கொஞ்சம் அது டீடைல் அது கொடுத்திருப்பாங்க. அது அந்த ரொம்ப படத்துக்கு அது சின்ன போதும். போர்ஷன், அந்த சின்ன போர்ஷன் அது. இல்ல நம்ம மாஸ்டரே பார்த்தா கூட இவர் அந்த ஸ்கூலுக்கு ஐ மீன் ஜேர்னல் போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரியும் அவன் அப்படி ஒருத்தன் இருக்கா, அங்க கிரைம் இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே இல்லைல்ல. ஆமா. ஸோ ஜேடியோட இவர் மோதுற இடம் அந்த பசங்களை 2 பேர் தூக்கில தொங்க விட்டதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி பவானிக்கு வந்துட்டு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துக்கு அந்த பேக் ஸ்டோரி போதும் ஆடியன்ஸ் கனெக்ட் நான் என்ன பண்ணிக்கிறதுக்கு. சொல்றேன், அதே பேக் ஸ்டோரி அந்த வந்து அவன் சொல்லுவான்ல, அந்த மூட்டையை போட்டுட்டு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு ஹையரா ஏத்திட்டே போவான். அவங்க எல்லாம் முடிச்சுட்டு இவன் பெரிய வில்லனா வந்துருவான். அது வரைக்கும் ஒரு படமா எடுக்கணும்னு நான் சொல்றேன். அந்த ஜீரோல இருந்து அவங்க வீட்டை எரிக்கிறதுல இருந்து அது வரைக்கும் ஒரு மூவி, ஃபுல் லென்த் மூவி எடுத்தனா உனக்கு மகேந்திரனுக்குலாம் நிறைய ஸ்கோப் இருக்கும். அந்த ஏஜ்லயே அவன் பண்ண சில விஷயங்கள் அதெல்லாம் அப்படி காட்ட வேண்டியது இருக்கும். அவன் எப்ப பெரிய வில்லன் ஆகுறானா அந்த மாஸ்டர் இன்டர்வல்ல தான் அவன் பெரிய வில்லன் ஆகுறான். எல்லாரையும் அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு. ஆனா அந்த நைட்டே இன்னொரு வில்லன் வந்து, அதாவது ஜேடி வராப்புல. இன்னொரு எதிரி அவருக்கு உருவாகிறாரு. அவனை எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் முடிச்சிட்டோம்னு ஜேடி சொல்லிட்டு தான் வில்லன். அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வில்லன் ஜேடி தான். அது வரைக்கும் அவர் சக்சஸ்ஃபுல்லா அவருடைய எனிமீஸ் எல்லாரையும் எலிமினேட் பண்ணிட்டாரு அவரு. சைதனா, நீ இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரி மூவிஸ் கூட பார்க்க மாட்டீங்க? அது பார்க்க கூடாதுன்னு இல்ல, அது என்னமோ தெரியல, பார்க்க முடியாமலே போயிடுச்சு. பெரிய உண்மையே பாக்கலையா ப்ரோ? எதுவுமே பாக்கலையா? அதெல்லாம் பெரிய கதைடா. நான் வந்து என்ன தெரியுமா பண்ணேன், ப்ரோ சும்மா ஸ்டார்ட் பண்ணுங்க யூடியூப்ல ப்ரோ. வந்து எப்படி எந்த ஆர்டர்ல பார்த்தா புரியும் அப்படின்லாம் பார்த்துட்டு அந்த ஆர்டரை நோட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமா. எப்ப ஆரம்பிச்ச? நானே ஒரு அவெஞ்சர்ஸ்ல ஒரு 5 கூட பாத்துறேன்டா. இல்ல ப்ரோ, நீ அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ அந்த ஆர்டர் வைஸ்லயும் கிடையாது. இப்ப அயன்மேனுக்குன்னு ஒரு சீரிஸ் இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு, ஹல்க்குக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு, அப்படியே உனக்கு புரிஞ்சிடும் எப்படி ஒன்னா சேர்ந்தாங்க. ஆர்டர்லாம் கிடையாது. அது வந்து அது அவெஞ்சர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி தனித்தனி ஹீரோஸ்க்குன்னு ஒரு சீரிஸ் வந்திருக்கு. அதை வந்து நீ பாரு. அது ஆர்டரா பாக்கணும்னு கிடையாது, உனக்கு பிடிச்ச மாதிரி கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆர்டர்ல தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். நான் சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் அயன்மேன் இருக்கு ப்ரோ. நீ அப்படி கிடையாது ப்ரோ. கேப்டன் அமெரிக்காவுக்கு தனியா நடக்கும். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹல்க், அதுக்கப்புறம் பார்த்தது அயன்மேன், அப்புறம் கேப்டன் அமெரிக்கா, இன்ஃபினிட்டி வார் அப்படிதான். அந்த ஆர்டர்ல தான் படம் வந்துச்சு. நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் அயன்மேன் தான். நான் பார்த்தது அயன்மேன் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து கேப்டன் அமெரிக்கா, அடுத்து ஹல்க். இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? அது எதுலையுமே அவங்க ரெண்டும் இன்வால்வ் ஆகுற மாதிரிலாம் இருக்காது, மோஸ்டா இருக்காது. நீ தனித்தனியா பார்த்தாலுமே புரியும். அவெஞ்சர்ஸ் தான் இதெல்லாம் பார்த்துட்டு அவெஞ்சர்ஸ் பார்த்தா கரெக்டா இருக்கும்.
நான் அவர்கிட்ட எதுக்கு கேட்டேன்னா, தானோஸுக்கு பேக் ஸ்டோரி எடுத்தா நல்லா இருக்கும்ல, அது ஒரு தனியா. தானோஸா? ஐயோ மொரட்டா இருக்கும்டா, செமையா இருக்கும். ஆக்சுவலா அவனுக்கு பயங்கர ஸ்கோப் இருக்குடா ரீகால் எடுக்கிறதுக்கு. அது காமிக்ஸ்லயே இருக்கு அவனுக்கு நிறைய, அதுக்காக ஆமா கேட்டேன். அதான். நிறைய இருக்கு, 2 பார்ட்டாவே எடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா. நான் சையது ப்ரோக்கு அந்த மாதிரி காமிக்கல் மூவிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அவர் அதனாலதான் அதை பத்தி பேசினாலே எஸ்கேப் ஆயிராரோன்னு நினைச்சேன். இல்ல அவரு ஆக்சுவலா ஒன்ஸ் அதை பார்க்க ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் பிடிச்சிருவாரு அவரு. அது பிடிச்சிரும், அவரு டிராவலே ட்ரையே பண்ணலன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ட்ரை பண்ணல. இல்ல ப்ரோ நான் நானும் இப்படிதான் ப்ரோ ஃபாரின் இருந்தேன். மூவிஸே பெருசா பார்த்தது கிடையாது, ரொம்ப பார்த்தது ஸ்பானிஷ் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அத எல்லாமே இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஏரா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பழைய மிஸ் ஆனதெல்லாம் உட்காந்து நம்ம எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால அது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன பார்க்கறதுக்கு கண்டென்ட் கிடைக்குதோ அது மட்டும். இது தனி வேர்ல்டு ப்ரோ, சும்மா பாருங்க நல்லா இருக்கும். சும்மா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் சிம்பிள் ப்ரோ, தெலுங்கு படம் மாதிரி தான் ப்ரோ. இப்போ தெலுங்கு படத்துல எப்படி அடிச்சா சண்டை நடக்குது, அதே மாதிரி அவனுங்க சூப்பர் பவரோட அடிப்பாங்க. தெலுங்கு படத்துல நடக்கிற மாதிரியே தான் ஃபைட் இருக்கும். எல்லாருக்குமே சூப்பர் பவர் இருக்குது இன்பில்டாவே. ஆமா, சோ தெலுங்கு ஹீரோஸ் வந்து நார்மல் ஹீரோஸே சூப்பர் ஹீரோஸ் தான், அங்க நார்மல் ஹீரோஸே கிடையாது. அதுவும் பாலையா வந்து சூப்பர் ஹீரோ கிடையாது, அதுக்கும் மேல, அது ஒன் அபவ் ஆல் மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஹீரோ. ஆனா அவர் படங்கள்லாம் எனக்கு என்டர்டெய்னிங்கா இருக்குது, எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு அது பாக்கிறதுக்கு பிடிச்சிருக்குது. நீ ப்ரோ நீ அவர் படத்துக்கு வந்து நீ என்ன சொல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் போற, அது தராது, அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட், பிளாக் பந்தர் அவ்வளவுதான் நான் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அந்த கேரக்டரை? இல்லையா, அதான் பாட்டுங்க என்ன ப்ரோ கலரு அவ்வளவுதான், அவர் செத்துட்டாருல்ல, அதுக்கப்புறம் எப்படி உயிர் தோழன் இங்கதான் போயிட்டான் போல தெரியும், நீ வர்றேன்னு சொல்லி அவன் பயந்து ஓடிட்டான். 2 நாளா ஆள காணோம். அயோக்கிய பையல வேற மாதிரி அது. சையது ப்ரோ, அன்னைக்கு நைட்டு நீங்க எல்சியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நடிக்க மாட்டாரு, நடிச்சாருன்னா நான் கிட்னி எடுத்துறேன் அப்படின்னு எல்லாம் அது 2-3 பேர்கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. அடுத்த நாள் காலையில ப்ரோ சையது ப்ரோ அப்படி நினைக்காதீங்க. விக்ரம் உன்ன மாதிரி குட்டி குஞ்சானு தான் அதுக்கு ஃபேன்ஸா உட்கார்ந்துட்டு இருக்காங்க ப்ரோ. நான் ஃபேன்ஸ் அப்படி கிடையாது, நடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். நீ அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. சரி பாப்போம், பாருங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருங்க. யாருடா? தளபதிடா. இந்த எல்சியூலாம் லியோ எல்சியூல இருக்குன்னா அவர் வந்து அடுத்து ஏதோ ஒரு மூவில ஏதோ ஒரு சின்னதாவது பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். இருக்கு, அது கண்டிப்பா விக்ரம் 2 தான் இருக்கும், வேற எதுவும் சான்ஸ் கிடையாது. நான் பசங்கிட்டே அதான் சொன்னேன், விக்ரம் 2 வரும், சின்ன பார்ட் வரும். சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து, இதை விட்டுருங்க. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு மாதிரி பிரச்சனை. ஆமா சரி, அதாவது வந்தா நானும் பார்க்க தான் போறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குன்னு நினைச்சு ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் இருக்க போறேன். அதனால நம்ம அதை போட்டு பேசி போகுது இல்ல. ஆனா நீங்க வந்து அந்த அவெஞ்சர்ஸ் மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, சுத்தி நின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கனவு கூட காணாங்க. அதான் என்னுடைய கருத்து. வருதாங்கிறதே நம்மளுக்கு ஷூரா தெரியாது. இதுல நீங்க எதிர்பார்க்கலாம். கிளைமேக்ஸ்ல சூர்யா போட்டு கதற கற்பழிப்பாங்களா? இவன் வேற உண்மைடா, எல்லாரையும் போட்டு அவன் தான் அடிக்கும். சூர்யா வந்து தளபதி கைவிட கமலும் காட்சி தான் போட்டு 2 பேரும். ஆனும் நல்லா இருக்காதுன்னு சொல்ல, நடந்தா நல்லா இருக்கும், சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். சரியா, எதுவுமே கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நான் தான் சொல்றேன்ல, நடந்தா நல்லா இருக்கும்.
எக்ஸ்பீரி தில்ராஜ் மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு போல தெரியுது, அடிச்சு நொறுக்கி இருக்காரு. ஆமா, அப்பவே அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி இருந்துச்சு. சொல்லும் பார்த்தேன், சரி பேசிக்கிட்டு இருந்தீங்க. தில்ராஜ் highest revenue என்னாச்சு தமிழ் என்னாச்சு இல்லடா இது என்ன சொல்ல தில்ராஜ் highest போட்டு revenue தமிழ் film சொல்லியிருக்கான் வாரிசு. வாரிசு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி. அடிதான் ஹையஸ்ட் நம்மள பத்தி ஹையஸ்ட் சொன்னாப்ல. என்ன highest சொன்னா? ஆமா மேல ஷேர் பண்ணி highest பாருங்க. highest revenue தமிழ் film சொல்லியிருக்கான்டா, புரியுதா? ஹையஸ்ட் நீங்க தமிழ் ஃபிலிம்னு சொல்லிட்டானா? அது தப்பாச்சே. ஆமா லியோ பொங்கலுக்கு தானடா ஆமா. அதிகம். ஏய் ஓ பொங்கல்ல பொங்கலுக்கா? பொங்கல்ல தான் ஓகே ஓகே ஓகே. சக்கராந்தின்னு இல்ல அவன் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் ஓகேவா? அத சொல்ல ப்ரோ. அவன் மொட்டையா ஹையஸ்ட் நீங்க தமிழ் படம் மட்டும் சொன்னானா? டேய் அதனால அவன் பேச விடு. ஓகே ஓகே சொல்லியிருக்கணும், தப்புதான். அது கரெக்ட் தானே, அவனுக்கு தெரியாதா? அந்த ஆள் ஆனா ஓப்பனா அதான் பேசுறான் ப்ரோ. திருப்பி அடி அமைகளுக்கு. ஆனா நான் இந்த 1-1ன்னு சொன்னப்ப எவ்வளவு பேரு கொதிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் எப்படி அப்படி நம்பர் 1ன்னு சொல்லலாம்? முக்கியமா இந்த திருப்பூர் அந்த ஆள் பேர் என்ன, அந்த சுப்பிரமணி. அந்த ஆள்லாம் போட்டு பொங்கிட்டு வந்தானே, எப்படி 1ன்னு சொல்லலாம்? அது எப்படி சொல்லலாம்? ஆனா அந்த டைம்ல கார்த்திக் தேவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ரிலீஸ் பண்ணாரு. அவர் மேபி அவர் பெருசா ஆனா புதுசுதான். அப்பதானே நான் அந்த ஆளை நம்ப ஆரம்பிச்சேன். முதல் தடவை நான் நம்பினது அந்த ஸ்டேட்மெண்ட் அப்பதான். ஆமா, ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஆள் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அதுல சொல்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு, அவர் நம்பர் 1 அப்படின்னா நம்பர் 1 ஒத்துக்கிட்டு போங்க. வசூலிலும் வியாபாரத்திலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. இதை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன எரிச்சல் ப்ரோ, பிரச்சனை? எரிச்சல் கப கபான்னு எரியுமா என்ன? இல்ல ஆனா கார்த்திக் ரேவர்மாவே நீங்க கண்டினியூஸா படம் கொடுக்கணும், ஒரே ஒரு படம் கொடுத்துட்டா நம்பர் 1ன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயிலர் ரிலீஸ் ஆனோன்னா ரஜினி தான் நம்பர் 1, ரஜினி தான் ப்ரோ நம்பர் 1, அழுவாயிங்க ப்ரோ அப்படின்னா பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து அன்னைக்கெல்லாம் நான் கடுப்பாயிட்டேன். நான் கேட்கறேன், அன்னைக்கு கன்சிஸ்டன்சியை பத்தி பேசுனீங்களே ப்ரோ, இப்ப கன்சிஸ்டன்சி என்ன ஆச்சுன்னு நான் போய் கேட்கறேன். ப்ரோ அழுவ கூடாது ப்ரோ அப்படின்றான் என்கிட்ட. டேய் லூசு, நீ தான்டா சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்க. அதாவது நம்பர் 1 அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணா அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் வந்துருச்சு, அது போய் பர்சனலா பேசணும்னு சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கீங்க? நெகட்டிவ் ரிவ்யூ எங்களுக்கு வந்த பீஸ்ட், அப்புறம் வந்து வாரிசு, ரெண்டுக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ ஓட்டினாங்க. எங்களுக்கு எல்லா திரும்புற இடம்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ. அந்த படங்கள் எல்லாமே சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட ஆட்களே சொல்லிட்டாங்க. இங்க ஒரு பக்கம் வாரிசு நீங்களும் சொல்லிட்டீங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க துணிவை விட ஹையஸ்ட்னு சொல்லிட்டு. அங்க உதயநிதியே சொல்லிட்டாரு, 2 படத்தையும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ணாத்த இப்போ அண்ணாத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ, ஃபெஸ்டிவல் ரிலீஸ். ஓகே, ஒரு ஹீரோ ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ல நெகட்டிவ் ரிவ்யூ வந்தால் இது வந்து எங்களுக்கு கேஜிஎஃபோட கிளாஸ். பட் ஸ்டில் கமர்ஷியலி இது சக்சஸ்ஃபுல் மூவினா உதயநிதி அட்ரஸ் பண்றாரு, ரெட் ஜெயின் நிறுவனம் வந்து அட்ரஸ் பண்ணுது. ஆனா அண்ணாத்தையே அப்படி அட்ரஸ் பண்ணல அவரு. ஸோ இது ஒரு பாயிண்ட். நீங்க ஜெயிலர்ல ஹோட்டல் மீடியாவையும் வந்து இந்த கும்பல் வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டு காக்கா கழுகுன்னு ஒரு ஸ்டோரியை இது பண்ணிட்டு சூப்பர் ஸ்டார் டைட்டில் ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதை நம்பர் 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 4 படம் போகட்டும், அல்லது இன்னும் ஒரு படம் போகட்டும், இன்னும் ஒரு படம். இந்த 117 இருந்துச்சு அப்போ, இந்த 170 வந்துட்டு போகட்டும். எப்படி வருது இந்த ரெப்ரகேஷன்ஸ் எல்லாம் அதுல வருதா? தொடர்ச்சியா 500+ கிராஸ்ல அவர் இருக்காரா? 600 கிராஸ்ல அவர் ஒரு நிமிஷம். டி சீரிஸ் சவுத் வந்து தளபதி 68 ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் டுடே at 6 PM. I am waiting னு போட்டிருக்காங்க வீடியோவா? அப்போ மோஷன் போஸ்டர் போல. சூப்பர்டா. டேய் யுவன் கண்ணி ஏதாவது பண்ணுங்கடா. எனக்கு ஒண்ணும் இல்ல ஸ்னேகா கூட நான் மேல ஒரு பாட்டு போட்டிருக்கேன், அந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சுட்டா போகணும், நல்லா ஜாலியா இருக்கும். ஏய் நீ யாரா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பாட்டுலாம் கேக்குற? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் லுக்ல இல்ல, படத்துல யுவன் கிட்ட சொல்றேன். ப்ரோ பழசெல்லாம் டெலீட் பண்ணி விடுங்க, மேல நிறைய இருக்கு. இதோட அந்த படத்துல இன்னொரு செம்ம பாட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய பாட்டுன்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சக்தி ப்ரோ, இதுதான் பூர நாயகியே கனகவல்லி ரீமேக்கா மாரியம்மா. இல்ல சக்தி, இதோட அந்த படத்துல இன்னொரு பாட்டு இருக்கும். அடி சிரிக்கி அதானே.
அந்த தாலி பாட்டு நல்லா இருக்கும்டா. தாலி நல்ல நல்ல பாட்டு, உண்மையில நல்லா இருக்கு. அது யோ ஆக்சுவலா இந்த பாட்டு தான் அந்த ஆல்பம்ல ஆவரேஜ்னு நினைக்கிறேன். ஆமா விஷாலுக்கு வந்து இதை விட சண்டை இன்னொரு கோழி பாட்டு இருக்குமே, பாட்டாவும் சரி. வரல. ஆமா, அதான் சண்டை கோழி வந்துட்டு பாட்டு எல்லா பாட்டுமே சண்டை கோழியில ப்ரோ இது 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 தாமிரபரணி. ப்ரோ இதை சண்டை விட கோழி ஆல்பம்லாம் கோட்டு ப்ரோ. அந்த ஒரு பாட்டு வருமே, உள்ளுக்குள்ள ஒரு ஆசை. ஒரு படம் வந்துச்சுல, அதுவும் இவன் தானே. ஆமா, அந்த கேட்டா குடுக்குற சாமி, அது இந்த தாவணி போட்ட தீபாவளி, அப்புறம் வந்து இந்த இது வீச்சருவா சாமி, இது வேலு கம்பு, முண்டாசு சூரியனே. விஜிஎமே நல்லா இருக்கும். அடே இருடா ஒரு நிமிஷம். ஆனா சிவப்பதிகாரம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் இவன் தானா? சித்திரை இல்ல இல்ல பூவரசன் ப்ரோ, அந்த அந்த ஒரு பிஜிஎம் தானே. ஓ ஓ அதானே. அது திமிருடா, அது திமிருடா. ப்ரோ எனக்கு திமிருலாம் இல்ல ப்ரோ. அந்த வில்லி அவனை நெஞ்சிலே மிதிச்சு திமிருலாம் இல்லடா, நான் நல்ல பையன்டா. டேய் உனக்கு திமிருலாம் இல்ல. இருக்கிற வந்துட்டு எல்லா ஹீரோவும் வளர்த்து விட்டது இவன் தான்டா. விஷாலு, ஜெயமுரளி, அவங்களோட போய் பாரு. இது என்ன தப்பு இல்ல, விஷாலோட எல்லாரோட ஆல்பம் அவங்களோட பெஸ்ட் ஆல்பம் எல்லாமே. இங்க இருக்கிற எல்லா ஹீரோவையும் வளர்த்து விட்டது இவனு. ஆனா இங்க இருக்கிற எல்லா ஹீரோவும் சேர்ந்து வளர்த்து விட்டது அனிருத். ஆனா இன்னைக்கு இவனை வளர்த்து விட்டது நம்ம தளபதி தான். இன்னைக்கு டவுன்ல இருக்கிறப்ப யாருமே வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு தான் நம்ம தளபதி. நிச்சயமா ஒரு பெரிய ஒரு கோட் படத்தை குறித்து அவர் டவுன் அவர் லைஃப்லயே கரியர்ல டிராப்ல. நீ வந்து பூவரச 1000 பேசலாம், அவர் வந்து பெரிய ஆளு. இன்னைக்கு தேதிக்கு அவர் வந்து பெரிய ஆளுலாம் பேசவே இல்ல ப்ரோ. நானும் சொல்றேன் இவன் பெரிய ஆளு தான். ரொம்ப ரசிச்சிருக்கேன் எல்லா. இது ஆக்சுவலா நீ இந்த சின்ன டயர் 2 டயர் 3ல இப்ப இருக்கானுங்களே, அவங்களோட ஒரு என்ன சொல்ல பெஸ்ட் ஆல்பம் எல்லாமே யுவன் தான். சரியா? பூவரசன் ப்ரோ பழையதெல்லாம் தூக்குங்க ப்ரோ, நிறைய இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் 1 2 இல்லடா, 6-5 படம். சரியா? அந்த ஆல்பம்லாம் எடுத்தேன்னா அவங்கள வச்சு சையத் ப்ரோ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. நானே ஏஆர் ரஹ்மான் ஃபேன். நான் வந்து இவனுக்கு முட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே நான் அது சொல்ல வரல. இந்த இது சொல்றேன். ஐ மீன் இன்னைக்கு தேதிக்கு கொஞ்சம் டவுனா இருக்காப்ல. பட்